இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களை குறித்து தொடர்ந்து என்னோடு கூட தியானித்து வருகிற, ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கே வார்த்தை பேசப்படுகிறதோ அங்கே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் வார்த்தைக்காய் காத்திருக்கிறார். எவ்விதமான வார்த்தை புறப்பட்டு வருகிறதோ அவ்விதமான அசைவாடுதலும், அவ்விதமான ஆதிக்கமும், அவ்விதமான வல்லமையும் ஆவியானவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில, இந்த வருஷத்திலே, ஐஸ்வர்யத்தில் மிகப்பெரிய உயர்வையும் மாற்றத்தையும் கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறபடினாலே, உங்கள் ஆரோக்கியத்தில் எப்படி மாபெரும் மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாரோ அப்படி உங்கள் ஐஸ்வர்யத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் ஐஸ்வர்யத்தை பற்றி உங்களிடத்திலே கர்த்தர் பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே நான் இந்த ஐஸ்வர்யத்தை உங்கள் மத்தியில் பிரசங்கிப்பது தேவனுடைய சித்தம். அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம். அதனாலே உங்கள் வாழ்க்கை மறுரூபமாய் கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம். ஆகவே அன்பான கிறிஸ்தவ ஜனமே, இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவனுடைய திட்டமாய் அது இருக்கிறது. தேவனுடைய சித்தம்தான் ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கிறீர்கள். ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்யும்படிக்குத்தான் இந்த நாட்கள் ஐஸ்வர்யத்தின் மத்தியில் கட்டவிழ்க்க விரும்புகிறார். ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம். பவுல் ஐஸ்வர்யத்தை பிரசங்கித்திருக்கிறார். மட்டுமல்ல, ஐஸ்வர்யவான்களை உருவாக்கி இருக்கிறார். மிடில் கிளாஸ் உருவாக்கல, பணக்காரர்களை உருவாக்கி இருக்கிறார். பணம் தேவைதான் சார், ஆனால் அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது சார் என்று சொல்லுகிற முட்டாள்தனமான வார்த்தைகளை கிறிஸ்து இயேசு நாமத்திலே செயலிழக்க பண்ணுகிறேன். பணம் தேவைதான், தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம்னா தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. தேவைக்கு அதிகமாக இருந்தால்தான் அதுக்கு பேர் ஐஸ்வர்யமே. தேவைக்கு அதிகமாக இருக்கணும். ஏன் இருக்கணும்? நான் பேசுறேன். ஏன் இருக்கணும்? நிறைய பேச போறோம். என்னைக்கு உனக்கு தேவைக்கு நீ இருக்குன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு வரைக்கும் நீ உனக்காகத்தான் வாழ்வ. ஒரு கடைக்கு போற, ஒரு டீ வந்து 10 ரூபா, சரியா? இல்லாட்டி ஒரு வடை 10 ரூபா அப்படின்னா 10 ரூபா கொண்டு போற, நீ என்ன செய்வ? ஒரே ஒரு டீயை வாங்கி நீ குடிப்ப. ஆனா என் தேவை 10 ரூபா, என்கிட்ட இருக்கிறது 50 ரூபானா என்ன செய்வ? போற வழியில உன் நண்பனை பார்க்குற, வெறும் 10 ரூபா இருக்கு, என்ன செய்வ? அவனை விட்டுட்டு நீ மட்டும் போய் டீ குடிப்ப. இப்பேற்பட்ட சுயநலவாதிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் போதும் என்கிற மனதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, உனக்கு இருக்கிறது போதும்னா தனக்குன்னு வாழ்றவனுக்கு தனக்கு இருக்கிறது போதும். ஆனா மற்றவர்களுக்கு வாழ வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 10 ரூபா தான் இருக்கு, ரோட்ல ஃப்ரெண்டு பார்த்தா அவனை விஷ் பண்ணாம நேரா போயிடுற. ஏன்னா 10 ரூபா தான் இருக்கு ஒரு டீ குடிக்க. அவனை கூட்டிட்டு போனா டீ வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா 50 ரூபா இருக்கு, என்ன செய்வ? அவனையும் கூட்டு போ. இப்ப சொல்லுங்க, 10 ரூபா வச்சிருக்க தேவ சித்தமா, 50 ரூபா வச்சிருக்க தேவ சித்தமா? எப்போ உனக்கு தேவைக்கு மீதி இருக்குதோ அப்பதான் தேவையின் வர்றவனுக்கு நீ கொடுக்க முடியும். எப்போ உனக்கு தேவைக்கு மேல பணம் இருக்கோ அப்பதான் ஏழை எளியவருக்கு இறங்க முடியும். எப்போ உனக்கு தேவைக்கு அதிகம் இருக்கோ அப்பதான் ஊழியங்களுக்கு கொடுக்க முடியும். இதெல்லாம் ஐஸ்வர்யத்தில் வருகிற நன்மைகள். இப்படிலாம் நீ ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடாது, ஏழை கொடுக்கக்கூடாது, தரித்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பிசாசு சில ஊழியர்களை குருட்டாட்டம் செய்ய வச்சு ஐஸ்வர்யம் ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு பேச வைக்கிறான். இத்தகைய செய்திகளை ரத்தத்தில் அழித்து அப்புறப்படுத்துங்கள். அது சாபக்கேடானது. நீங்கள் நிரம்பி வழிகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பத்தான் உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவருடைய பார்வைக்கு பாக்கியவான்கள். இந்த உலகத்திலே பணம் இருக்க வேண்டிய சரியான இடம் எது தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே பணம் இருக்க வேண்டிய சரியான இடம் எது தெரியுமா? உங்களுடைய கரங்கள் தான். இந்த உலகத்திலே பணம் இருக்க வேண்டிய சரியான இடம் தேவ பிள்ளையின் கையில் இருப்பது போன்று ஒரு சரியான இடம் பணத்திற்கு வேற எந்த இடமும் கிடையாது. உங்களுடைய கரம், என்னுடைய கரமும் மட்டும்தான் தேவனுக்கு பணத்தை வச்சிருக்கிறதுக்கு சரியான இடம். இந்த பூமியில SBI பேங்க்ல போடலாமா, ரிசர்வ் பேங்க்ல போடலாமா, அந்த பேங்க்ல போடலாம், இந்த பேங்க்ல போடலாமான்னு மனுஷன் தேடுறான். எங்க இருந்தா இன்ட்ரெஸ்ட் கூட வரும், எங்க இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறான். ஆனா தேவன் பணத்தை எங்க வச்சா நல்லதுன்னு பாக்குறாரு? என் பிள்ளை கையில கொடுத்தாதான்டா நல்லதுன்னு பாக்குறாரு.
உன் கையில் இருந்தால் அது ஏழைகளுக்கு உதவும், உன் கையில் இருந்தால் அது எளியவருக்கு உதவும், உன் கையில் இருந்தால் ஊழியங்கள் வளரும். அதனாலதான் பணத்தை உங்களை லொக்கேட் பண்ண வைக்கிறாரு. ஆனா பிசாசு நினைக்கிறான், உன் கையில பணம் இருக்கக்கூடாது, சினிமாக்காரங்க கையில பணம் இருக்கணும். அப்பதான் இன்னும் கேவலமான படங்களை எடுப்பான். அரசியல்வாதி கருத்துல இருக்கணும். அப்பதான் இன்னும் ஓட்டுகளை காசு கொடுத்து வாங்குவான். வேசிகளும் விபச்சாரிகள் கையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இன்னும் அதிகமாக பாவங்களை பெருக பண்ணுவார்கள். அதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு எந்தவித யோக்கியதையும் உனக்கு இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கையில் இருக்கிற பணம் அது ராஜ்யத்தை கட்டக்கூடியது. தேவனுடைய பிள்ளைகள் கையில் இருக்கிற பணம் அது மற்றவர்களுக்கு உதவக்கூடியது. நான் சொல்றேன் சார், நீங்க உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்க கையில் எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்ய திட்டமிட்டிருப்பீர்கள்? உங்கள் கைகளில் பணம் இருப்பது தேவனுடைய சித்தம். ஏனென்றால் அது அநேகருக்கு ஆசீர்வாதம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சில கேடு கட்டவர்கள் புரிந்து கொள்ளாமல் ஐஸ்வர்யம் ஆபத்துன்னு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை காதுல கேட்காதீங்க. அவனுக்கு அது ஆபத்தா இருக்கும் போல. அவன்கிட்ட 10 ரூபாய்க்கு மேல 2 ரூபா வந்தாலும் சீரட் குடிக்க போயிடுவான். அந்த வீக்கானவன் போல அவன். அதனால அவன் பணம் வேணான்னுவான். அவனுக்கு சீரட் குடிக்கிற கை நடுங்குதுன்னா அவனுக்கு காசு கொடுக்காம அவன் வேணான்னு சொல்லிட்டு போட்டும். ஆனா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சுன்னா அது மற்றவர்கள் கொடுப்பீர்கள், ஏழைகளுக்கு இறங்குவீர்கள், தரித்திரருக்கு கொடுப்பீர்கள், ஊழியங்களை தாங்குவீர்கள், உங்களை ஆசீர்வதித்த ஊழியக்காரர்களை தாங்குவீர்கள். எந்த ஊழியம் உங்களுக்கு பிளெஸிங் இருந்துச்சு அந்த ஊழியத்துக்கு அள்ளி வழங்குவீர்கள். இன்னும் ஊழியத்தை உங்களுடைய பிசினஸை பெருக்குவீங்க. அதன் மூலம் எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பீங்க. எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இந்த பாழாய் போன, வீணாய் போன, வெட்டியாக போன, குருட்டாட்டம் உள்ள ஊழியர்களின் செய்திகளை கேட்காதிருங்கள். இப்படி பேசி பேசிதான் ஆண்டாண்டு காலமாய் சபையை தரித்திரத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு சபை கட்டுவதற்கு கூட ஒருத்தருக்கு கையில பணம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்? ஐஸ்வர்யம் சாபம்னு பேசுற. அப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து சபை கட்டுவதற்கு பணத்துக்காக ஜெபிப்போம்னா சாபம்னு பேசலாம், பிறகு பணம் கேட்கிற. அப்படியே என்கிட்டாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போயிரு. அப்ப மட்டும் எனக்கு பில்டிங் வேணும், கூரை போடணும். கூரை போடணும்னா கூட காசு வேணுமியா? ஐஸ்வர்யம் ஆபத்து என்றால் பிறகு எதற்காக இதை கேட்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் ஆபத்து தான் பிசாசின் பிள்ளைகள் கையில் இருக்கும் வரைக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யம் ஒரு ஆசீர்வாதம். அது நம்முடைய கரங்களில் இருக்கும் வரைக்கும். ஆகவேதான் ஆவியானவர் மிக ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அர்ஜென்சியில் ஆவியானவர் இருக்கிறார். என்னன்னா, தம் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்ய அணையை ரிலீஸ் பண்ணணும் என்பதில், அந்த அணைக்கட்டை திறந்து விடுறதுல கர்த்தர் வேலையை இறங்கிட்டாரு. அளவில்லா ஐஸ்வர்யங்கள் நிரப்பட்டோம். ஐஸ்வர்யம் ஆபத்து அல்ல, ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம். எதிரிகள் கையில் இருந்தால் அது ஆபத்து, உங்கள் கையில் இருந்த ஆசீர்வாதம். தேவைக்கு மட்டும் நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவைக்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்க. அப்படி இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஆமேன் உங்களுக்குள்ள தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாளைக்கு மறுபடி சந்திக்கிறேன். தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். அதனாலே ஊழியங்களை, ராஜ்யங்களையும் தாங்குங்க. கொஞ்சத்திலே நீங்க கொடுக்குறீங்கன்னா நிச்சயமா அநேகத்துக்கு நீங்க ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் சொன்ன வசனம் எல்லாம் உண்மைதான். எனக்கு நிறையா இருந்தால் நான் கொடுப்பேன் அப்படின்றதுக்கு உங்கள் மனசாட்சி ஆமேன்னு சொல்லணும்னா, உங்கள் கொஞ்சத்தில் இருக்கலையும் நீங்கள் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்கள் மனசு சொல்லும், கொஞ்சத்துலேயும் நீ கொடுக்குறீன்னா நிச்சயமாக அதிகமாக வந்தால் நீ அதிகமாக கொடுப்ப என்று உங்கள் மனசாட்சி உங்கள் சாட்சியிடும். அப்படி சாட்சியிடத்தக்கதாக இப்பொழுது உங்கள் குறைவில் இருந்து நீங்கள் ராஜ்யத்துக்கு விதைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தானா இவன் அநேகத்தில் உண்மையாக தான் இருப்பான் என்று புரிந்து கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க உங்களை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார். மே காட் பிளஸ் யூ. நாளை சந்திப்போம். இந்த நாளில் ஐஸ்வர்யம் ஆபத்தா ஆசீர்வாதமா என்பதை பற்றி பார்த்தோம். அது அசுத்த மனிதர்கள் கையில் இருந்தால் ஆபத்து, ஆண்டவரின் பிள்ளைகள் கையில் இருந்தால் ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ. அந்த ஆசீர்வாதம் உங்கள் கரங்களில் பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ.